ஆம் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த சிப்போராள் என்ன செய்கிறாள்னா, மோசே என்ற ஒரு தலைவன் உருவாவதற்கு அவள் கீழ்ப்படியாம முதல்ல விருத்த சேதனத்தை அவளுக்கு தெரியும், ஆனால் கீழ்ப்படியலை. அதுக்கப்புறம் அந்த ஆண்டவர் வாதிட்ட பொழுது அவள் கீழ்ப்படுகிற நேரத்தில் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொண்டார். இதை சிந்திக்கிற நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய சமூகத்தில் கீழ்ப்படிய வேண்டும் அப்படின்னு சொல்கிற நல்ல இருதயம் படைத்தவர்களாக நாம் காணப்பட வேண்டும். மோசே என்ற ஒரு தலைவனை உருவாக்குவதற்கு 4 பெண்கள் காரணமாக இருந்தார்கள். முதல் பெண் மோசேயின் தாயாகிய யோகோபாத். அவள் விசுவாசத்தினால் அவளுடைய விசுவாசம் ஒரு மீட்பரை உருவாக்கியது. 2வது பெண் மோசேயின் தமக்கியாகிய மிரியாம். அவளுடைய பொறுப்பு உணர்வினால் ஒரு தலைவன் உருவாக்கினாள். 3வது பெண் பார்வோனின் குமாரத்தி. அவளுடைய இரக்க குணத்தினால அவள் ஒரு தலைவனை உருவாக்கினாள். 3வது பெண் கீழ்ப்படிதல்னால் சிப்போராள். அவள் கீழ்ப்படிந்ததுனால ஒரு தலைவனை உருவாக்குறார். இன்னைக்கு நம்ம குடும்பத்தை நம்ம கட்டி எழுப்பி நம்ம குடும்பம் தலைமையாக இருக்கணும்னா நம்மளுடைய உழைப்பு, நம்முடைய விசுவாசம், நம்மளுடைய பொறுப்பு, நம்மளுடைய இரக்கம், நம்மளுடைய கீழ்ப்படிதல் இதற்கு காரணமாக இருக்கிறது.